ஹாய், வெல்கம் டு ஹரா டைலர்ஸ். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சிம்பிளான டபுள் கலர் ஹேங்கிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த ஹேங்கிங் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், சிங்கிள் பீஸ் வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ டபுள் கிளாத் வச்சு எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இதுக்கு நான் 2 கலரில் துணி எடுத்திருக்கேன். இல்லை இந்த ஒரு கிளாத் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கொயர் பீஸும், அதுக்கப்புறம் இன்னொரு பீஸ் வந்து 3க்கு 3 இன்ச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கொயர் பீஸும் எடுத்திருக்கேன். இந்த சைஸ் எனக்கு போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த ஹேங்கிங் இன்னும் பெருசாகவோ இல்லை சின்னதாகவோ வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 4க்கு 4 எடுத்துக்கலாம், நீங்கள் அதை 5க்கு 5 ஆகவும் இன்னொரு பீஸு 4க்கு 4ஆகவும் எடுத்திங்கன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். இப்போ இந்த பீஸை இது மாதிரி முக்கோணமாக மடிச்சுக்கணும். 2 பீஸையும் மடிச்சுட்டு இந்த ஷார்ப்பாக இருக்க இந்த பகுதி ரெண்டுத்தையுமே ஒன்றா ஈவனாக வச்சிங்கன்னா ஃபோல்டிங் வர பக்கம் இது மாதிரி அப் அண்ட் டவுனாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் சரியாக வச்சுருக்கீங்கன்றது அர்த்தம். நீங்கள் ரெடிமேட் ரோப் வச்சுருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ரோப் கிளாத்லேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தாலும் அதை கரெக்டாக இந்த ஷார்ப்பான பகுதியில் வச்சுட்டு முதல்ல ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா தான் ஈவனாக வரும். தையல் போடாமல் பண்ணோன்னா கண்டிப்பாக ஒரு பீஸ் மிஸ் ஆகிடும். சரிங்களா? ஏன்னா சிங்கிள் பீஸ் வச்சு தைக்கும்போது பிரச்சனை வராது, டபுள் பீஸ் வைக்கும்போது நம்ம கேர்ஃபுல்லாக தைக்கணும். இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 பீஸையும் ஒன்றா மடிக்காமல் முதல்ல உள்ளே இருக்க பீஸை மடிச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே இருக்க பீஸை ஈவனாக வைக்கணும். ஏன்னா நம்ம 2 பீஸை மடிக்கும்போது உள்ளே இருக்க கிளாத் கண்டிப்பாக விலகி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது மாதிரி ஈவனாக மடிச்சுட்டு இதையும் பாதியாக இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இந்த ஃபோல்டிங்கோட ஓரம் வருது பார்த்திங்களா, இதிலேருந்து அங்கே மேல் பக்கமாக இருந்து தையல் போட போகிறோம். தையல் ஆரம்பிக்கும் பொழுதும் சரி, முடிக்கும் பொழுதும் சரி, கெட்டி தையல் போடணும். தான் ரஃப் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம பண்ணோன்னா தான் அந்த இடத்துல நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஆரம்பிக்கும் பொழுதும் முடிக்கும் பொழுதும் இங்கே வந்து ரஃப் அடிச்சுட்டு ஆரம்பிக்கணும், முடிக்கணும். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் இருக்குது பார்த்திங்களா மேலே, அதை கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் உள்ளே இருக்க துணியை இப்படி நம்ம வெளியே எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு 2 கலர், அதாவது மேல் பக்கம் அவுட்லைன் ஒரு கலராகவும் உள்ளே இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு கலர் வரும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்டர் வச்ச சாரீலெலாம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஹேங்கிங் வைக்கும்போது லுக் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.